அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனை வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம். இந்த ஜாதகருக்கு 37 வயது 6 மாசம் 8 நாள் ஆகுது. பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் கன்னி லக்கணம். இந்த 37 வயசு 6 மாசம் 8 நாளைக்கு வளரும் லக்கணமாக வயலுக்கேற்ற லக்கணம் அப்படிங்கிற போது 7 லக்கணம் ஜாதி ரீதியாக மகர லக்கணம் வந்துருச்சு. அதுல உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது தற்சமயம் போயிட்டு இருக்கு. சரி, ஜென்ம லக்கணத்திலிருந்து 5ஆம் இடம் அப்படிங்கிற போது ஜாதகருக்கு பூர்வ யோகத்தையும் பூர்வ கர்மாவையும் கடனாகவோ அல்லது யோகங்களாகவோ அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 5ஆம் இடத்துக்கு உண்டான ஏஎல்பி செய்யுது. சரி, இப்ப இந்த லக்கணத்துல இருந்து 5ஆம் இடம் ஓகே. இப்ப 2, 5, 8, 11 அப்படிங்கிற போது ஜாதகருக்கு என்ன கர்மாவை அணிவிப்பார்? பூர்வ கர்மாவை அணிவிப்பார் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 7 லக்கணத்துக்கு அதிபதி யாரு? லக்னாதிபதிங்கிற கிரகம் சனி பகவான். அவரு 2ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்ப இந்த ஜாதகருக்கு ஜாதகர் எங்க இருக்கிறார்? 7, 8, 9, 10, 11 இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருக்கும் போது ஒரு ஜாதகர் அபிலாசை, சந்தோஷம், மகிழ்ச்சி, அதே மாதிரி யோகங்கள், இது எல்லாம் ஜாதகர் அணிவிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப ஜாதகர் அணிவிக்கிற யோகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த 7 லக்கணத்துல இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிற போது இந்த லக்கணத்துக்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய 8ஆம் இடம் அப்படிங்கிற அட்டமாதிபதியோட நட்சத்திரம் அமைகிறதுனால அந்த கிரகம் எங்க இருக்கு? இந்த லக்னாதிபதியோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்குது. அப்ப இந்த ஜாதகருக்கு சூரியனும் சனியும், சூரியன் அட்டமாதிபதி, லக்னாதிபதி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான், இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கும் போது ஒரு ஜாதகருக்கு யோகங்களையோ திடீர் யோகங்களையோ இல்ல எதிர்பாராத விதமாக ஒரு தன யோகங்களையோ இந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த அமைப்பு ஏற்படும். ஆனா அதே நேரத்துல கஷ்டங்களும் உண்டு, போராட்டங்களும் உண்டு. அதே மாதிரி எதிர்பாராத திடீர் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. விபத்து இருக்கு, அறுவை சிகிச்சை இருக்கு, கண்டங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, மன நிம்மதி இழக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. இது எல்லாமே தீராத பிரச்சனையா இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜாதகருக்கு தரக்கூடிய காலகட்டத்தை இந்த சூரியன் சனி செய்வார்கள். சூரியன் சனி எப்பவுமே காம்பினேஷன் இருந்ததுன்னா அவங்க முன்னுக்கு புறமான ஒரு வேலையை செய்யக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாக்கும். சரி, இந்த அட்டமாதிபதியா இருந்து ஜாதகரோட சம்பந்தப்படும் போது 14ஆம் இடத்தில் இருக்கிறனால அபிலாசை குறையும். அபிலாசை குறையும்னா ஆசையை பூர்த்தி பண்ண விட மாட்டார். அதே மாதிரி அவங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தை குறையக்கூடிய காலகட்டத்தையும் உருவாக்கி விடுவார். யாரு? உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதமான காலகட்டம் வரைக்கும். அப்ப ஆனா அந்த உத்திராட நட்சத்திரக்கு அதிபதி 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால திடீர் தனயோகத்தை 8 குறையவர் 11 இருக்காரா அப்படிங்கிற போது திடீர்னு தனயோகத்தையும் தரக்கூடிய அமைப்பையும் எதிர்பாராத செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தையும் இந்த ஜாதகம் உருவாக்கும். சரி, இப்ப அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, எதிர்பாராத நிலையில ஏதாவது செல்வம் சேரக்கூடிய காலகட்டமா இது அப்படின்னு கேட்கிறார். சரி, நம்ம ஆமான்னு சொன்னோம். ஏன்னா 8ஆம் இடம் 8க்கு அதிபதி 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா திடீர் செல்வத்தையும் தனயோகத்தையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் சேர்ந்து செய்வார்கள். அதுல மகிழ்ச்சி குறையே, சந்தோஷம் குறையே, லாபம் குறையே, ஆனா திடீர் தனயோகத்தை தரும். சரி, அப்ப 2ஆம் அதிபதிங்கிற கிரகம் அவர் தான். 2 குறையோடு 11 இருந்தாலும் அட்டமாதிபதியோடு சேர்ந்தாலும் ஜாதகருக்குண்டான கிரகம் சம்பந்தப்பட்டு ஜாதகருக்கு பூர்வீக யோகத்தை ஜாதகம் பார்க்கக்கூடிய காலகட்டமா இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு திடீர் தனவரவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்? இந்த ஜாதகருக்கு 5ஆம் அதிபதி அப்படிங்கிற போது இந்த 5 குடைய கிரகமாக இருக்கக்கூடிய அமைப்புல இந்த 5க்கு 7ல இந்த ஜாதகருக்கு சூரியன் இங்க இருக்கிறது நல்லதா அப்படின்னா ஜாதகருக்கு நல்லது. சரி, இவர் 5 குடைய இடத்துல இந்த ஜாதகருக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற போது 2க்கு இடத்துல 3ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய காலகட்டம், அது ஒரு யோகத்தை தரக்கூடிய காலகட்டம். சரி, இப்ப இந்த 7, 8ஆம் இடம் அப்படிங்கிற போது இந்த கேது பகவான் இங்க இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 11 குடைய கிரகத்துல சனி பகவான் இங்க இருக்கிறது நல்லது. அப்ப இந்த ஜாதகருக்கு 2, 5, 8, 11 அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம கர்மா வாங்கி வந்த வரம். அதே மாதிரி
தான் என்னென்ன முன்ஜென்மத்துல செஞ்சோமோ அது நல்லதோ தீயவினைகளோ என்ன அமைப்பில் இருக்கோ அந்த அமைப்பை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இயக்கம் அமையும். அப்படின்னா இந்த ரெண்டாம் என்ன, 2ஆம் அதிபதி சனி 11ல இருக்கிறார், நல்லதுதான். இந்த 2க்கு 6ல ராகுவான் இருக்கிறது எப்படி இருக்கும், 7க்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கும் போது இந்த காலகட்டமும் ஜாதகருக்கு நல்ல பயனை தரக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடங்கிறது பூர்வீகம், புத்திரஸ்தானம், புண்ணியஸ்தானம், ஷேர் மார்க்கெட், எதிர்பாராத தனவரவு, இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு 5க்கு 7ல் அந்த சனிவான் இருப்பதும் அது 7க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த ஜாதகருக்கு பெரும் தனயோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக ஜாதகம் உருவாக்கும். 8ஆம் இடங்கிறது தீராத கண்டம், தீராத பிரச்சனை, தீராத அவமானம், பழிச்சொல், அதே மாதிரி விபத்து, அறுவை சிகிச்சை, இது சம்பந்தப்பட்ட ஆகாத விஷயங்களுக்கெல்லாம் காரணகர்த்தாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த 8 11ல இருக்கிறார். ஆனா இந்த 8ல 2ல கேது இருக்கிறதுனால 8க்கு 2ல இந்த கேதுவான் இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு திடீர் தனவரவையும் அதே நேரத்துல போராட்டங்களையும் மன கஷ்டங்களையும் திடீர் செல்வ குறைவுகளையும் திடீர் தனயோகத்தையும் அதே மாதிரி போராட்டங்களையும் திடீர் விபத்துகளையும் அறுவை சிகிச்சைகளையும் தரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகருக்கு அமைந்தாலும் இந்த 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு கஷ்டங்களும் இருக்கும், போராட்டங்களும் இருக்கும், தீராத பிரச்சனைகள் இருக்கும். ஆனா திடீர் தனவரவை இந்த ஜாதகம் கொடுக்கும். அதனால எதிர்பாராத நிலையில் இந்த ஜாதகருக்கு செல்வம் சேரும் காலமா, ஆமா செல்வம் சேரக்கூடிய காலம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 3ல இருக்கிறதும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியதான் 5க்கு 7ல இருக்கிறதும் 8 குடையவர் 8க்கு 2ல இருக்கிறதும் 11 குடையவர் 11ல இருக்கிறதும் இந்த ஜாதகருக்கு திடீர் தன யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். அப்ப 2, 5, 8, 11 அப்படிங்கிற போது இந்த பூர்வீகம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். இந்த இடத்துல குழந்தைகள், குலதெய்வம், முன்னோர்கள், தன்னுடைய வாங்கி வந்த வரம், அதே மாதிரி முன்ஜென்மத்துல விட்டுட்டு வந்த என்ன செயல்களோ அந்த செயலுக்கு உண்டான யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாகவும் அவயோகத்தை தரக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிற இடம் இந்த ஜாதகருக்கு 5ஆம் இடம். எதிர்பாராத செல்வம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இந்த இடத்தை நம்மளுடைய முன்ஜென்மத்துல நம்ம பிறவி கடன்கள்ல நம்ம என்ன லெவல்ல வச்சிருந்தோமோ, என்ன அமைப்புல நம்ம பயன்படுத்தினோமோ, ஒரு தாய்மாமன் அல்லது தன்னுடைய பூர்வீகம், தன்னுடைய முன்னோர்கள், குலதெய்வம், இது எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ இந்த பயன்படுத்துறத தப்பு இல்லாம தவறு இல்லாம அதுல குறை இல்லாம இந்த 5ஆம் இடத்தை யார் பயன்படுத்துறார்களோ அவர்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் இடம்ங்கிறது 8. 7க்கு 8. இந்த 5ஆம் இடத்துக்கு உண்டான விஷயத்தை புத்திரர்கள், புண்ணியம், அதே மாதிரி தாமதர்மம், அதே மாதிரி இயற்கையான குலதெய்வத்தை நல்ல யோகமா வைத்திருக்கிறது, புத்திரர்களை நல்ல யோகமா வைத்திருப்பது, அதே மாதிரி பூர்வ கடமைகளை கரெக்டா செய்வது, திதி தர்ப்பணங்கள் கரெக்டா செய்வது, தன்னுடைய முன்னோர்களை கவனித்துக் கொள்வது, இந்த அமைப்புகளை எல்லாம் யார் சரியாக செய்கிறார்களோ, யார் அதை கவனமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு திடீர் கண்டங்களும் திடீர் விபத்துகளும் அதே மாதிரி மரணங்களும் அதே மாதிரி விபத்துகளும் அறுவை சிகிச்சைகளும் தீராத பிரச்சனைகளும் தீராத நோய்களையும் தீராத கடன்களையும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாத்தையும் இந்த ஜாதகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்காது. ஏற்கனவே இந்த 5ஆம் இடத்தை முழுமையாக நல்ல நிலையில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறதுனால இந்த 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். குலதெய்வத்தை நல்ல நிலையில் கும்பிட்டுட்டீங்களா, நல்ல யோகமான அமைப்புல வைத்திருக்கீங்களா, ஒவ்வொரு வருட காலமும் அந்த குலதெய்வத்தை வணங்கி இருக்கீங்களா, தாய்மாமனை வணங்கி இருக்கீங்களா, அல்லது குழந்தைகளை நல்லா வளர்த்திருக்கீங்களா, அந்த யோகங்கள் எல்லாமே கரெக்டாக நீங்க செயல்பட்டிருந்தால் இந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு 10ஆம் இடம் கர்ம பாவம் முன்ஜென்ம கர்மம் அப்படிங்கிற போது 8 அப்படிங்கிற போது 8ஆம் இடம் தீராத கண்டம், கவலை, போராட்டம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, உயிர் சேதம், அவமானம், பழிச்சொல், அதே மாதிரி திடீர் தீராத கடன், நோய், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லா பிரச்சனைகளையும் இந்த 5ஆம் இடத்தை நல்ல நிலையில் பயன்படுத்தி விட்டால் இந்த ஜாதகருக்கு அந்த அவமானங்களையும் போராட்டங்களையும் இந்த ஜாதகர் தப்பித்துக் கொள்ள நிலைமையை இந்த ஜாதகம் கொடுக்கும். சரி, இந்த 8ஆம் இடத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் இடம் அப்படிங்கிறது 8க்கு முன்ஜென்ம பாவங்கிறது 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு லாபங்களையும் அதே மாதிரி மகிழ்ச்சியையும் சந்தோஷங்களையும் ஜாதகர்
அந்த காலகட்டங்கள்ல என்ன முறையில் பயன்படுத்துறாரோ தான தர்மங்கள் லாபங்கள் யாருக்கெல்லாம் ஒரு வசதி குறைவா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு செஞ்சு அவங்களை முன்னேற்றி அவங்களுக்கு நல்ல யோகங்களை எல்லாம் நாம் யாரெல்லாம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்ஜென்மங்கிறது 8ஆம். அப்ப அந்த 8ஆம் இடத்துல என்னென்ன கண்டங்கள் தீராத பிரச்சனைகள், திடீர் விபத்து, திடீர் யோகம், அவயோகம், நல்ல யோகங்கள், திடீர் செல்வம் தரக்கூடிய பலம் எல்லாம் ஜாதகர் 11ஆம் இடத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துறாரோ அந்த பயன்படுத்துறதுக்கு முன்ஜென்ம பாவமாக இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கர்ம பாவம். அப்ப அந்த 8ஆம் இடங்கிறது ஜாதகருக்கு 8 அப்படிங்கிறது அந்த கண்டங்களையும் அவமானங்களையும் பழிச்சொல்களையும் தீராத பிரச்சனைகளையும் இந்த ஜாதகர் இந்த 11ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் யார் நல்ல நிலையில் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிற தீராத கண்டம் பிரச்சனை அப்படிங்கிற ஜாதகத்தை உருவாக்காது. ஆனா உருவாக்கினாலும் அதில் இருந்து வழிவிடக்கூடிய வாய்ப்பை கொடுத்தோம். அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு, அந்த இடத்துல இருந்து நகர்றதுக்கு, அந்த காலகட்டங்களில் இருந்து தவறு மாறிக்கொள்வதற்கு, அந்த இடத்தை நகர்த்துவதற்கு, இந்த எல்லா பிரச்சனையிலிருந்து தவறாக தன்னுடைய நிலையிலிருந்து மாறிக்கொள்வதற்கு இந்த காலகட்டத்தை 5ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் யார் நல்ல நிலையில் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நல்ல யோகங்கள் அமையும். என்ன யோகம்? எதிர்பாராத செல்வம் அமையும், எதிர்பாராத யோகங்கள் அமையும், திடீர் செல்வங்களையும் கொடுக்கும். இந்த அதே மாதிரி பிரச்சனை, கண்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே இருந்தாலும் இந்த திடீர் செல்வ நிலைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். அப்ப இந்த ஏஆர்பி இங்க இருந்து ஏழ்பி லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல ஏஆர்பி போகுது. அப்ப புனர்பூசம் அப்படிங்கிற குருதசையில கேது புத்தி, குருபுத்தி எங்க இருக்கிறார்? 8ல கேது இருக்கிறார். இந்த காலகட்டம் முடிந்த பிறகு குருதசையில சுக்கிர புத்தி 7, 8, 9ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு நல்ல யோகங்களை தரக்கூடிய பலமும் எதிர்பாராத செல்வங்களும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கும் அப்படின்னு வந்தவருக்கு நம்ம ஒரு ஜாதக அமைப்பு சொன்னோம். அப்ப இந்த ஜாதகருக்கு யோகங்கள் இருக்கா அப்படின்னா அந்த யோகத்தை எப்படி கொண்டு வரணும்? 5ஆம் இடத்தையும் பலப்படுத்தணும். அப்ப குலதெய்வத்தை பலப்படுத்தணும், மாமனம் வலுவா பிடிச்சுக்கணும், மாமனம் வணங்கணும். அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய வணக்கங்கள் செய்யணும். அந்த குலதெய்வத்துக்கு என்னென்ன தர்மங்கள் தானங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி மூத்தோர்களை அக்கா அண்ணன் அப்படிங்கிற அமைப்புல அவங்க யாரெல்லாம் அவர்களை வாழ்த்துகிறார்களோ அவர்கள் பார்த்துக்கிறார்களோ இந்த லாபங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே அவர்களுக்கு நிறைவா இருந்து 8ஆம் இடம் அப்படிங்கிற கண்டத்திலிருந்து கண்டமும் பிரபு விபத்துகளும் பிரச்சனைகளும் அருள் செய்திகளும் என்ன வந்தாலும் இந்த ஜாதகம் தப்பித்துக் கொள்ள காலகட்டத்தை இந்த ஜாதகம் வழிவிடும் அப்படிங்கிறத ஜாதகருக்கு நம்ம உணர்த்தி சொன்னோம். இது போன்ற நல்லதொரு ஆய்வில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம்.